வணக்கம் நண்பர்களே. எனேபிளர்ஸ் ஃபார் இந்தியா டு பிகம் எ டெவலப்டு நேஷன். இந்திய தேசம் ஒரு முன்னேறிய நாடாக மாறுவதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருப்பார்கள், இதெல்லாம் உறுதுணையாக இருக்கும், இதை குறித்த ஒரு பார்வையில் இந்த வீடியோவில் ஒரு சிறிய முதல் பார்வை. லேபர்ஸ், தொழிலாளிகள். இந்த விஷயத்தை விரிவாக பெறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க. இந்த லேபர்ஸ், தொழிலாளிகள் என்பது மனித வளம் சார்ந்தது தான். தொழிலாளிகள் பல்வேறு உற்பத்தி துறை, சேவைத்துறை, பேங்கிங், நான் பேங்கிங், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், சிவில் ஏவியேஷன் எல்லாத்திலும் தொழிலாளர்கள் என்பது மனித வளம்தான். இதில் கூடுதல் குறைச்சல் என்பது அவர்களுடைய திறன் சார்ந்தது. இதில் மதிப்பீடு வேறு எந்த பொருளாதார மதிப்பீடு தான், வேறு எந்த அவர்களுடைய தனிப்பட்ட மதிப்பீடு இல்லை. இப்போ இந்த தொழிலாளர்கள், லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கான நலன்கள் மிகப்பெரிய உற்பத்தி தொழில், அதில் குறிப்பாக இந்த உற்பத்தி துறையில் இருக்கும் தொழிலாளர்கள் தான் மிக முக்கியமாக அந்த பொருளாதார அம்சங்களுக்கு, முன்னேற்றத்திற்கான அம்சங்களுக்கு முக்கிய தூண்களாக இருப்பார்கள் என்று கருதப்படுகிறார்கள். காரணம், உற்பத்தி துறை தரும் பங்களிப்பு, பொருளாதார பங்களிப்பு மிகப்பெரியது. இதற்கு இந்த தொழிலாளர்கள் அவர்கள் தொழில் அடிப்படை மனித ஆற்றல், கல்வி அறிவு, தொழில்நுட்ப அறிவு, இந்த மூன்றும் இணைந்து செயல்படும் போது தான் இந்த உற்பத்தி துறை மிகப்பெரிய எழுச்சியையும் வளர்ச்சியையும் ஒரு தேசம் எட்ட இயலும். அதற்கு முன்னேறிய தேசமாக மாறுவதற்கான முக்கியமான காரணங்களில் தான் இந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், மனித வளம் இருக்கிறது. இப்போது இவங்க உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, பொருளாதார சுழற்சியில், பொருளாதார வளர்ச்சியில் இவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகம். இவர்களுக்கான நலன், இவர்கள் நலம் சார்ந்த வாரியங்கள், இவர்களுக்கான பொருளாதார திட்டங்கள், இவர்கள் வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வை சிறப்பாக்குவதற்கான அரசாங்க கொள்கைகள், இவைகளின் மூலமாக நாம் இந்த முன்னேறிய நாட்டிற்கான காரணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களை, இந்த தொழிலாளர் சக்தியை, இந்த பவர் ஆஃப் லேபர்ஸ் இதில் எடுத்துச் செல்ல முடியும். அரசாங்கங்கள் இதற்கான அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இப்போவே இருக்குது நிறைய முறைசாரா தொழிலாளர் நல வாரியம் என்றே இருக்கிறது. முறைசாரா தொழிலாளர்கள் என்றால் கட்டிட தொழில் மற்றும் இந்த தொழிற்சாலை, இந்த வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களில் பணிபுரியாத மற்ற தொழில் புரிபவர்கள், கட்டட தொழில் புரிபவர்கள், மற்ற உடல் உழைப்பு சார்ந்த தொழில் புரிபவர்கள் எல்லாவற்றையும் முன்னேற்றக்கூடிய வாரியங்கள் இருக்கிறது. இவர்களின் மூலமாக, இவர்களுக்கு இந்த வாரியங்கள் மூலமாக இவர்களுக்கு நாம் அளிக்கும் சில வசதிகள், பண வசதிகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலமாக நாம் முன்னேறிய தேசமாக மாறுவதற்கு மிகப்பெரிய பலமாக அமையும். அந்த முன்னேறிய தேசமாக மாறுவதற்கு பலமாக அமையக்கூடிய காரணிகளில் ஒருவர்கள் தான் இந்த தொழிலாளர் சக்தி. ஸோ இதை முன்னேற்றம் குறித்தும் நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்.